ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம கொல்லிமலை போகணுன்ற நம்மளோட ரொம்ப நாள் ஆசை. ஸோ இந்த மாதம் நம்ம ஃபுல்லாக கொல்லிமலை சுற்றி பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 2 நாள் நம்ம போனதுலேருந்து வந்தது வரைக்கும் கிட்டத்தட்ட அங்கே ஒரு இடம் இல்லை, எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. ஸோ கொல்லிமலையில் நம்ம டென்ட் செட் பண்ணி டென்ட் ஸ்டே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அங்கே கொல்லிமலையை சுற்றிலும் நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கே சாப்பிட்டு ஃபால்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். நம்மளுக்கு அது வாழ்க்கையிலேயே ரொம்ப மறக்க முடியாத ஒரு ரைடுனா அது கொல்லி ஹில்ஸ் ரைடுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் போடுறது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வெதரு அப்புறம் அங்கே சுற்றி பார்க்குற பிளேஸ்லாம் கிட்டத்தட்ட வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கொல்லி ஹில்ஸோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போனது ஈவினிங் ஆகிடுச்சி. நம்ம டென்ட்டு போடுறதுக்கு அங்கே ஒரு 2 மணிக்கு மேலே நம்ம போயிட்டோம். ஒரு 2-2:30 மணி இருக்கும். அந்த டயத்தில் நம்ம கொல்லிமலை மேலே போயிட்டோம். அங்கே போய்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் ரவுண்ட் அடிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ ஈவினிங் நம்ம டென்ட்டு போட்டதில் நம்ம டென்ட்டு போட்டுறப்பே உடஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் நான் வீடியோவில் காட்டல. ஏன்ட்டா நம்மளுக்கு டென்ட்டு போடுறதுக்கே டைம் பற்றலை. ஸோ இதெல்லாம் நான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் பொழுது போய்டும் அப்படின்ட்டு நம்ம டென்ட்டு உடஞ்சதாலும் நம்ம ஷூட் பண்ணல. ஆனால் அப்படி எப்படியோ மேனேஜ் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணியாச்சு. வாங்க காட்டுறேன். இப்போது நம்ம டென்ட்டு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்ம டென்ட்டு அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வச்சது அப்படியே இருக்குது. அவங்கள்ட்ட போன வீடியோலேயே நம்ம காட்டியிருப்பேன். டென்ட்டு அந்த ஸ்டிக்கு 1 இன்ச்சில் உடஞ்சிருந்துச்சு. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். இப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு போனோம். பட் மறுபடியும் இந்த ஸ்டிக்கு உடஞ்சிருச்சு. டென்ட்டில் போட்டுட்டு நம்ம பெண்ட் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட சுக்குநூறாக உடஞ்சிருச்சு இந்த ஸ்டிக்கு. அதாவது இந்த ஸ்டிக்கு தான் அங்கே பாருங்கள். இப்படி பெண்ட் பண்ணுறப்ப நல்லா உடஞ்சிருச்சு. உடஞ்சி இந்த நூல்லாம் வெளில வந்துருச்சு. இந்த எலாஸ்டிக் நூல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜாயிண்ட்டை நம்ம கொஞ்சம் உடச்சி விட்டு அப்புறம் இதிலே சொருவியாச்சு. ஸோ ஏற்கனவே கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. ஸோ இது அங்கே உள்ள ஒரு கம்பு எடுத்து அது மேலே நம்ம டை போட்டு கட்டியாச்சு. இந்த பாருங்க, அந்த நல்லவேளை அந்த டேக்கை எடுத்துகிட்டு போனதுனால நம்ம இது மேலேயே நம்ம அந்த கம்பை வச்சு டை போட்டு நல்லா கட்டியாச்சு. டைம் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகலன்னா அன்றைக்கி நைட்டு நம்ம டென்ட்டு போட முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அன்றைக்கே பார்த்திங்கன்னா பொழுது இருட்ட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஒரு 6:30 மணி மேலே தான் நம்மளுக்கு இருட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த இடத்துல டென்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அங்கேருந்து பேக் பண்ணி மறுபடியும் மலையில் கொஞ்சம் ஏறி பைக் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டு இருக்க முடியும்னு என்னால் இப்போ கூட நினச்சி பார்க்க முடியல. ஏதோ அந்த கம்பு ஒர்க் அவுட் ஆனதுனால நம்ம அங்கே நைட்டு டென்ட் ஸ்டே பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோலாம் நான் ஏற்கனவே நான் போட்டிருப்பேன். நீங்கள் ஐ கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். கிட்டத்தட்ட வேறு லெவலில் ஒரு டென்ட் ஸ்டே. கிட்டத்தட்ட அங்கே ஒரு நைட்டு ஒரு 12-1 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா மேகத்துக்குள்ளே டென்ட்டு போட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா பனி ஃபுல்லாக கீழே இறங்கிடுச்சு. ஏன்னா மேகத்தெல்லாம் அது உள்ளே போயிட்டு ஒரு டென்ட்டு போட்டால் எப்படி இருக்கும் அந்தமாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. சரியான காற்று. அந்த சில்னஸுக்கு வேறு லெவலில் நம்ம அங்கே சாப்பிட்டு ஸ்டே பண்ணது மறக்க முடியாத ஒரு நாள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே கரண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் லைட்லாம் எதுவும் கிடையாது. 3 லைட்டு கூட கிடையாது. வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் யாரும் நீங்கள் கேம்ப் பண்ணணும் இல்லை டென்ட் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு போனீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சேஃப்டியோடு போங்க. ஏன்னா எல்லாத்தையும் வீட்டிலே செட் பண்ணி பார்த்துட்டு போங்க. வீட்டிலே டென்ட்டை ஃபுல்லாக செட் பண்ணி அசம்பிள் பண்ணி பார்த்துட்டு போங்க. இல்லை அங்கே டென்ட் ஸ்டே பண்ணுறதுனாலும் பிரச்சனை இல்லை. அங்கே டென்ட் ஸ்டே இருக்குது. கொல்லிமலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வரப்போ ஷாப்பிங்ட்டு ஒன்றும் பெருசாக பண்ணல. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தேன்லாம் அங்கே வாங்கினேன். அங்கே ரொம்ப சீப்பாக இருந்துச்சு தேன். கிட்டத்தட்ட நான் 1 கிலோ 350 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் கூட கலப்படமே இல்லை, ப்யூராக இருந்துச்சு. அங்கே காசை பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் மக்களுக்கு பேராசெல்லாம் கிடையாது. ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு பொருள் வாங்குறதுனாலும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸுன்றதோட கொஞ்சம் சீப்பாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும் இல்லை ஷாப்பிங் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், ஏன்னா ரேட் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ கொல்லிமலையை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஹைக்கே எங்கேயுமே கிடையாது. எல்லாமே நாங்கள் சாப்பிட்ட பணியாரம் வெறும் 20 ரூபா தான். அப்புறம் எக் பணியாரம் பார்த்திங்கன்னா 30 ரூபா, கிட்டத்தட்ட 8 பீஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஃப்ரூட் சாப்பிட்டேன். 10 ரூபாய்க்கு அன்னாசி பழம்ன்றதை என்னால் நம்பவே முடியல. கிட்டத்தட்ட ரொம்ப சீப்புன்னு தான் சொல்லணும். அங்கே அஞ்சரைப்பட்டி ஜாமான் வரப்போ வாங்கிட்டு வந்தோம்.
ஸோ வந்து அது வந்து ரொம்பலாம் வந்து கம்மியான ப்ரைஸ் கிடையாது. ஏன்னா அங்கே வந்து மிளகு மட்டும்தான் விளையுது. ஸோ சோம்பு சீரகம்லாம் அங்கே விளையுதான்னு நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். அங்கெல்லாம் எதுவும் விளையிறதில்ல. அதெல்லாம் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து தான் வருது நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் வந்து ரேட்டு கொஞ்சம் ஹையாக தான் இருந்துச்சு. இங்கே என்ன ரேட்டு விற்கிதோ அதே அளவு தான் அங்கேயும் விற்கிது. ரொம்பலாம் கம்மி கிடையாது. ஸோ வந்து நிறைய பேர் வந்து அங்கே கொல்லிமலை ஜாமான் வாங்கலான்னு போவாங்க. அதெல்லாம் வந்து உங்கள் விருப்பம். நானும் எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வந்தேன். கடுகு எல்லாம் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். கடுகும் வெந்தயமும் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இது வீட்டுக்கு இது வந்து 450, இது வந்து 300 ரூபாய்க்கு வாங்கினேன் பெருஞ்சீரகம். ஸோ வந்து அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாசிலா அருவி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸு. போயிட்டு ஒரு 1/2 hour 1 hour அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். சூப்பரான இடம். அங்கேயே சாப்பிட்லாம். உள்ளே வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லா வசதியும் நம்மளுக்கு இருக்குது. நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான சூப்பர் பிளேஸு. ஆனால் வந்து ஆகாயகங்கை ஃபால்ஸில் வந்து நம்ம வந்து இறங்குறது வந்து ஒரு 300 படி மாரி தான் இருந்துச்சு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இறங்குறது ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸோ வந்து அங்கே குளிச்சுட்டு நல்லா பெரிய ஃபால்ஸு, தண்ணிலாம் வந்து செம ஃபோர்ஸாக மேலே விழுந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ வந்து அங்கே குளிச்சுட்டு மேலே ஏறினீங்கன்னா அது அப்படியே ஃபினிஷ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் மேலே ஏறி வரப்போ உங்களுக்கு குளிச்ச ஃபீலே இருக்காது. ஏன்னா 1200 படி. நீங்கள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறினாலும் சரி, வெயிட் பண்ணி ஏறினாலும் சரி, எப்படி இருந்தாலும் அந்த படிக்கட்டை ஏறி தான் ஆகணும். ஸோ வந்து 1 மணி நேரம் குளித்தாலும் சரி, 2 மணி நேரம் குளித்தாலும் சரி, நீங்கள் ஏறி வரதுலே அந்த இது மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா ஸ்வெட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலே வந்து அங்கே சில்னஸாக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு வந்து அந்த குளிச்ச ஃபீலே போயிடும். ஸோ வந்து அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் மாசிலா அருவியில் குளித்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே மாசிலா அருவியில் குளிச்சுட்டு ஈஸியாக நம்ம வந்து பார்க்கிங் வந்துடலாம். ஸோ வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொல்லிமலையில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ஃபால்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஹில் வியூ தான் சூப்பராக இருக்கும். சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்ன்றது செம்மேட்லேருந்து கொஞ்சம் பக்கம் தான். ஒரு 2 கிலோமீட்டர்லேயே செம்மேட்லேருந்து போயிடலாம். ஸோ அங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து சூப்பரான ஒரு பிளேஸ். அதாவது ஹோல் கொல்லிமலை சுற்றினதை விட அந்த சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலு. சூப்பரான ஒரு லொக்கேஷன். நம்ம வந்து கொல்லிமலையில் வந்து ஒரு இடம் வரல, எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. இன்னும் ஒரு சின்ன சின்ன இடம், ஒரு 2-3 இடம் தான் நம்ம வந்து விட்டாச்சு. டென்ட் ஸ்டேலாம் அங்கே இருக்குது. ஆனால் நம்ம டென்ட் எடுத்து போனதுனால நம்மளுக்கு அங்கே போகணுன்ற ஒரு அவசியம் இல்லை. நம்மளே டென்ட் ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ வந்து நம்ம அடுத்த ரைடு வந்து எந்த ஊருக்கு போகலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போது காரைக்கால் ரைடு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது நம்ம காரைக்கால் தான் போக போகிறோம். இங்கே பாருங்க கைஸ், நம்மளோட ரைடிங் கியர்ஸ் பேக்லாம் இப்படியே போட்டாச்சு. ஸோ வந்து நம்ம இப்போ அடுத்த ரைடு போக போகிறதுனால நம்ம வந்து எடுக்க போகிறோம் எல்லாத்தையும். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ எம்சி பாய்ஸ். பை.